ஆறாம் வகுப்பு 2வது பருவத்துக்கான குரூப் 4 சிலபஸ் படி இருக்கிற பாடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். வெப்பம், அதாவது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும். ஸோ செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்றவை பிற அலகுகளாகும். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குழம்புறது தான். வெப்பத்தின் அலகு தான் ஜூல், வெப்பநிலையின் அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கெல்வின். வெப்பநிலைன்றத கெல்வின் ஞாபகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த இப்போ 8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை சென்டிகிரேடுன்னு சொல்லலாம். சாதாரணமாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை சுமார் 30 டிகிரி செல்சியஸ், ஒரு நார்மல் சூடாக இருக்கிறது. நீரை சூடுபடுத்தும் போது வெப்பநிலை அதிகரித்து அது 100 டிகிரி செல்சியஸில் கொதித்து நீராவியாக மாறுகிறது. ஸோ ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதோ அது 100 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதோட வெப்பம் 100 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதுவே குளிர்ச்சியாக, அதாவது பனிக்கட்டியாக இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் பார்த்திங்கன்னா 1922ஆம் ஆண்டு காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அப்போனா பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக வெப்பநிலை பதிவானது இந்த இடத்துல தான். 59 டிகிரி செல்சியஸ் காற்றின் வெப்பநிலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டார்டிகா கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது 0 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே பார்த்திங்கன்னா தண்ணி பனிக்கட்டியாக மாறிடும். அப்போனா -89 டிகிரி செல்சியஸ்னால் அப்போ நினச்சி பார்க்க முடியாத குளிராக இருந்திருக்கும். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் வெப்பநிலை பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி வரை இருக்கும்பொழுது தான் நமது உடல் குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு 20 டிகிரி வெப்பம் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலநிலை இருக்கும், ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நீ ஒரு கோடைக்காலம், அதாவது சாதாரணமாக கோடைக்கால நிலையில் பார்த்திங்கன்னா சராசரி வெப்பநிலையானது 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். அதுவே குளிர்காலம்னா 23 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ் ஆக அது மாறும். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அதுக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு கொண்டிருக்கோ மாறாது, அப்படியே தான் இருக்கும். கோடிட்டங்களை நிரப்புக. வெப்பம் டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு பரவும். அதிகமான பொருளிலிருந்து வெப்பம் குறைவான பொருளுக்கு பரவும். பொருளின் சூடான நிலையானது டேஸ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலை மானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடைகிறது மற்றும் குளிர்விக்கும் பொழுது சுருங்குகிறது. இந்த தண்டவாளம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும், வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா விரிவடையும். 2 பொருட்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். சரிதான். நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும். சரி. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. இதுவும் சரிதான். பெரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது. சரி. இது ஆய்வகங்களையும் சமையலறைகளையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. தவறு. வெப்பம் மற்றும் வெப்பநிலை ஒரே அளவு கிடையாது. ஜூல் மற்றும் கெல்வின் தான் ஒரே அலகினை பெற்றுள்ளது. பொறுத்துக. வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின், வெப்ப சமநிலை வெப்பம் பரிமாற்றம் இல்லை, பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். வெப்பத்திற்கு பார்த்திங்கன்னா ஜூல், வெப்பநிலைக்கு கெல்வின்.
பனிக்கட்டி உருகும் நிலை 0 டிகிரி, கொதிநீர் பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. ரெண்டாவது படம் மின்னியல். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வகையான மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த அனல் மின் நிலையங்கள். இது பார்த்திங்கன்னா நிலக்கரியையும் அப்புறம் டீசலையும் பார்த்திங்கன்னா எரிப்பாங்க. ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நீராவி உருவாகும். அந்த நீராவியால் பார்த்திங்கன்னா டர்பைன் வந்து இயங்குகிறது. இந்த டர்பைன் இயங்கும் மூலமாக பார்த்திங்கன்னா இரு மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பிச்சுழல் சுழல்வதால் உருவாகும் மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாகிறது. அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த டர்பைன் தான். இந்த டர்பைன் தான் பவர் வந்து கன்சியூம் அதாவது பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியும் டீசலையும் பார்த்திங்கன்னா எரித்து தான் கரண்ட் எடுக்கிறாங்க. அதுவே நீர்மின் நிலையங்களில் பாருங்கள். ஸோ நீர்மின் நிலையங்களில் அணைக்கட்டிலிருந்து நீரால் அந்த அணைக்கட்டில் வர நீர் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா டர்பனை சுழற்றப்பட்டு அதுலேருந்து வந்து கரண்ட் எறிகிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையங்கள் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர், 2 இடத்துல இருக்குது. அனல் மின் நிலையங்கள் நெய்வேலி, எண்ணூர் இந்த 2 வச்சுங்க. நீர் நிலையங்கள் மேட்டூர், பாபநாசம் 2 இடத்துல இருக்குது. அணுமின் நிலையங்கள் எங்கே இருக்குன்னா கல்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம். காற்றாலைகள் பார்த்திங்கன்னா ஆரல்வாய்மொழி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு. ஸோ இதான் இந்தியாவோட தமிழ்நாட்டோட மின்சார உற்பத்தி கலன்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையங்கள். ஸோ அணுமின் நிலையம் எப்படின்னா அணுமின் நிலையங்கள் அணுக்கரு ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது. இதனால் உருவாகும் நீராவியை கொண்டு அதே மாதிரி டர்பைன் வந்து இயக்கப்படுகிறது. டர்பைன் இயக்கத்தால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. காற்றாலை நிலையங்கள் அதே மாதிரி தான். ஸோ அந்த காற்றை வச்சு அவங்க டர்பனை வந்து சுழற்றப்படுகிறது. டர்பன் மூலிமா கரண்ட் எடுக்கிறாங்க. மின்கலன் பேட்டரி. மின்கலன் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும். இது ஒரு அதான் நமக்கு பேட்டரி எப்படி யூஸ் பண்ணுறது தெரியும். முதன்மை மின்கலன், துணை மின்கலன் 2 வகை இருக்குது. முதன்மை மின்கலன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம வால் கிளாக்குக்கு இந்த பேட்ரி காருக்கெல்லாம் போகிறோம்ல, ஸோ அதான் முதன்மை மின்கலம். துணை மின்கலன்னா நம்ம ரீசார்ஜபிள் பேட்ரி நம்ம ஃபோனில் இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கு இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சார்ஜ் பண்ணி காரு பஸ்ஸிலெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் அறிந்து கொள்வோம். இதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறது தாமஸ் ஆல்வா எடிசன், ஓர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர். இவர் பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியுள்ளார். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துள்ளோம். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் பேட்டரி. மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம். மின்கல அடுக்கின் குறியீட்டை தேர்ந்தெடு. மின்கல அடுக்குன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பேட்ரி கார்லேயே பார்த்திங்கன்னா நம்ம டாய் காரில் சின்ன பசங்க விளையாடுற காரில் பார்த்திங்கன்னா 2-3 பேட்டரி போகிற மாதிரி வரும். ஸோ அந்த 3 பேட்டரி போகிறோம்ல அதுக்கு பேர் தான் மின்கல அடுக்கு. ஸோ அது வந்து அதோட குறியீடு இப்படி தான் இருக்கும். இது வந்து 2 பேட்டரி மட்டும் போடுறது. இது வந்து சாவி திறவுகளாக சுவிட்ச் ஆன் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எது மின் விளக்கு ஒளிரும்? இது மட்டும் தான் டச் ஆகிருக்கு. ஸோ இதில் மட்டும் தான் ஒளிரும். கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? வெள்ளி பார்த்திங்கன்னா மின்சாரத்தை நல்லா கடத்தும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் பார்த்திங்கன்னா பொருள்கள் தன் வழி மூலமாக பார்த்தா மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்ற மின் கடத்தி தான் மின்கடத்தி பொருட்கள். ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஸ் எனப்படும், மின்னோட்டம் எனப்படும். ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் ஒரு வயருக்குள்ளே அப்படின்னு வச்சுக்கலாம், மின்னோட்டம் எனப்படும். டேஸ் என்பது மின் சுற்றை திறக்கும் அல்லது மூடவும் உதவும் சாதனமாகும். சாவி அதாவது சுவிட்ச். மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஸ் முனையை குறிக்கும், நேர் முனையை குறிக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் வச்சுக்கணும். சிம்பிளான கொஸ்டினை கேட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். சயின்ஸில் குரூப் 4 அந்த மாதிரி தான் இருக்கும். மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர்முனையை குறிக்கிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு டேஸ் ஆகும். மின்கல அடுக்கு நான் சொன்னல பேட்டரியை வந்து அடுத்தடுத்து போடுறது. சரியா தவறா? பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்டம் பாதைகளாக உண்டு. ஆமாம், சரிதான். 2 மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும்.
தவறு. ஸோ ஒன்று வந்து ப்ளஸ் இல்லை மைனஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே எதிர்முனைனா இங்கே நேர்முனை. சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின் சாதனம் ஆகும். சரிதான். தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா மின்சாரத்தை தூய நீர் பார்த்திங்கன்னா கடத்தாது, மாசுபட்ட நீர் தான் கடத்தும். துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதுவும் தவறு. துணை மின்கலன்களை பார்த்திங்கன்னா பல முறை பயன்படுத்த முடியும். பொறுத்துக. ஸோ இது வந்து மின் அடுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்து மின் அடுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒளிராத விளக்கு. இது பார்த்திங்கன்னா திறந்த சாவி. இது ஒளிரும் மின் விளக்கு. இது மின்கலன், நார்மல் பேட்டரி. ஸோ இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கொடுத்து நம்ம அப்படியே ரீட் பண்ணலாம். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் மின்விளக்கு ஏ மட்டும் ஒளிர வேண்டும் எனில் எந்தெந்த சாவிகள் மூடப்பட வேண்டும்? K1 K2. ஸோ இதுவும் மூடப்பட்டால் இந்த லைட் எரியும். கூற்று: நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. காரணம்: மனித உடலானது ஒரு நல்ல மின்கடத்தியாகும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள மாற்றங்கள், அந்த பாடத்துக்கான புக் பேக் கொஷின் தான். ஸோ உள்ளே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை, அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் புக் பேக் கொஷினே சொல்கிறேன். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்தெழுக்கும். இது ஒரு மீள் மாற்றமாகும். ஏன்னா திருப்பியும் எடுத்துடலாம், அதனால் மீள் மாற்றம். முட்டை வேக வைக்கும்போது அது மீளா மாற்றம். திருப்பி மறுபடியும் நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியாது. நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஸ் மாற்றங்கள், விரும்பத்தகாத மாற்றங்கள். தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது இயற்கையான மாற்றமாகும். பட்டாசு வெடித்தல் வேகமானது, விதை முளைத்தல் பார்த்தீங்கன்னா மெதுவானது. சரியா தவறா? குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். தீக்குச்சி எறுவது ஒரு மீள் மாற்றம் கிடையாது, மீளா மாற்றம். அதனால் தவறு. அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாகும். தவறு, அது இயற்கை. உணவு செரித்தல் என்பது ஒரு இயல்பியல் மாற்றம். இதுவும் தவறு. உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள் ஆகும். தவறு. ஒப்புமை தருக. பால் தயிராதல் மீளா மாற்றம்னா மேகம் உருவாதல் மீள் மாற்றம். ஏன்னா திரும்பவும் மேகம் உருவாகிட்டே இருக்கும். ஒளிச்சேர்க்கை இயற்கை மாற்றம். நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் என்பது மீள் மாற்றம். உணவு செரித்தல் என்பது மீளா மாற்றம். உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம். உணவு கெட்டுப்போதல் விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எரிதல் வேகமான மாற்றம். பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம். ஸோ பொருந்தா ஒன்றை வந்து கண்டுபிடிக்கணும். குழந்தை வளருதல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெதுவான மாற்றம் தான். இதுதான் வேகமான மாற்றம், கண் சிமிட்டுதல். மின் விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், காப்பி கோலை உடைத்தல், பால் தயிராதல். ஸோ இதில் மின் விளக்கு ஒளிர்தல் தான் பொருந்தாத ஒன்று. ஸோ இது வந்து மீள் மாற்றம். இது எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மீளா மாற்றம். முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடி வெட்டுதல், காய் கனியாதல். இது வந்து விரும்பத்தகாத மாற்றம். இது எல்லாமே விரும்பத்தகு மாற்றம். பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவற்றில் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல். பலூன் ஊதுதல் தான் சரியான விடை. மனித உறுப்பு மண்டலங்கள் ரொம்ப முக்கியமான படம். இது கவனமாக படிக்கணும் இதை. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல
8 வகையான பிரதான உறுப்பு மண்டலங்கள் உள்ளது. அது என்னென்னா எலும்பு மண்டலம், செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், தசை மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம். ஸோ இதோட பேசிக்கான பணிகளை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இந்த பாடத்தை வந்து முடித்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு எலும்பு மண்டலத்தில் ஒரு மனிதன் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் வந்து எலும்புகளோடு தான் பிறக்கிறான். பட் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த மனிதன் எலும்புகள் 206 தான். இல்லை முக்கியமானதை பார்த்தா இந்த மண்டையோடு. ஸோ வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் ஹயாய்டு எலும்பு மண்டையோடு வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் ஹயாய்டு எலும்பு மற்றும் செவி சிற்றெலும்புகளுக்கான சுத்தி எலும்பு, பட்டை எலும்பு, அங்கவாடி எலும்புகளும் மண்டையோட்டில் அடங்கும். ஸோ இந்த வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் இந்த ஹயாய்டு எலும்பு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிகப்பெரியது மற்றும் உறுதியானது. ஸோ இதான் ரொம்ப பார்த்தீங்கன்னா விலா எலும்பு கூடு. விலா எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா 12 இணைகள் கொண்டது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 12 எலும்புகள் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்றியமையாத உறுப்புகளை பாதுகாக்குது. நமது உடலில் காணப்படும் எலும்புகள் மிகச்சிறியது பார்த்திங்கன்னா உள்காதில் உள்ள அங்கவாடி எலும்பு தான். அங்கவாடி எலும்பு பார்த்திங்கன்னா 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளமுடையது. நமது உடலில் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பாகும். குழந்தைகள் பிறக்கும்போது நான் சொன்னேன் 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். அது வளர வளர 206 எலும்புகளாக இறுதியாக வந்து ஒரு வளர்ந்த மனிதனுக்கு இருக்கும். அடுத்து இரத்த ஓட்ட மண்டலம். ஸோ இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமானது இதயம் தான். இதயம் மார்பறையில் 2 நுரையீரல்களுக்கும் இடையே அமைந்துள்ளது. நம் இதயம் 4 அறைகளை கொண்டது. இதயம் 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம் உறையினால் சூழப்பட்டுள்ளது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதயம் பார்த்திங்கன்னா பெரிகார்டியம் என்ற உறையினால் பார்த்திங்கன்னா சூழப்பட்டுள்ளது. நம் இதயம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இரத்தத்தை உந்தி அனுப்புகிறது. ஸோ இரத்த குழாய்கள். நமது உடலில் 3 வகையான இரத்த குழாய்கள் உள்ளன. அவை தமனிகள், சிரைகள், அப்புறம் தந்துவிகள். இவைகள் மூடிய வலைப்பின்னல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக இரத்தத்தினை எடுத்து செல்கிறது. ஸோ இந்த இரத்த குழாய்கள் பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. இதயத்தோட அந்த உரை மூடப்பட்டது பேர் பார்த்திங்கன்னா பெரிகார்டியம். இதை நீங்கள் வச்சுக்கிட்டால் போதுமானதான். அடுத்து ரத்தம் ஒரு திரவ இணைப்பு திசுவாகும். ரத்தம் பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்களை கொண்டுள்ளது. இரத்த அணுக்கள் 3 வகைப்படும். இரத்த அணுக்கள் பார்த்திங்கன்னா ரத்தத்துக்குள்ளேயே 3 வகை அணுக்கள் இருக்குது. ஒன்று சிவப்பு அணுக்கள், அப்புறம் வெள்ளை அணுக்கள், அப்புறம் இரத்த தட்டுகள். இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படுகிறது. நம்மளாம் ஆட்டுக்கறி சாப்பிடும்போது நல்லி எலும்பு எப்படி புரிகிறோம், அதுக்குள்ளே இருக்குல்ல, அதான் எலும்பு மஜ்ஜை. ஸோ ஒரு சராசரி மனிதன் பார்த்திங்கன்னா 72 ஒரு நிமிஷத்துக்கு 72 முதல் 80 வரை பார்த்திங்கன்னா நாடி துடிப்பு இருக்கும். மூளை. நமது மூளை பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான உறுப்பாகும். மூளை உறைகள் என்று பெயர். அதாவது 3 இது நம் மண்டையோட்டின் கபால குழியில் உள்ளது. இது திசுக்களாலான 3 உறைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இந்த சவ்வுகளுக்கு மூளை உறைகள் என்று பெயர். மூளையை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். மூளையை பார்த்தீங்கன்னா 3 முறையாக பிரிக்கலாம். பெருமூளை, சிறுமூளை, அப்புறம் நடுமூளை. முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை, இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்டுவடம் பார்த்திங்கன்னா மூளையின் அடிப்பகுதியிலிருந்து ஆரம்பித்து கீழே இடுப்பு எலும்பு கிட்ட வந்து முடியுது. மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும். அடுத்து இந்த கண் இமைகளை பார்த்தோம்னா 3 முக்கிய பகுதிகளை கொண்டது. அவை கார்னியா, ஐரிஸ் மற்றும் கண்மணி, அதாவது பியூப்பிள். ஸோ இப்படி இந்த 3 வகையான லேயர்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்குது. செவியானது புறச்செவி, நடுச்செவி மற்றும் உட்செவி போன்ற 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து அந்த அங்கவடி எலும்பு 2.8 மில்லிமீட்டர் நம்ம படித்தோம்ல. ஸோ அது வந்து இங்கே தான் இருக்குது. தோல் பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிலிருந்து உடலை பாதுகாக்கும் அரணாக தோல் உள்ளது.
தோல் சூரிய ஒளியை பயன்படுத்த உடலுக்கு தேவையான வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. இந்த பாக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. பிட்யூட்ரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது. பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் தான் இருக்குது. தைராய்டு சுரப்பி கழுத்துகளில் இருக்குது. தைமஸ் சுரப்பி மார்பு கூடில். கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல். இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்புக்குழியில் இருக்குது. நாளமில்லா சுரப்பு மண்டலம், அதாவது இந்த சுரப்பிகள் பார்த்திங்கன்னா ஹார்மோன்கள் உருவாக்குறதே இந்த நாளமில்லா சுரப்பிகள் தான். இது வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. ஸோ இதோட புக் பேக் கொஷினில் பார்த்துடலாம். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் டேஸ். இவை அனைத்துமே கடத்தும், அதாவது ஆக்சிஜன், இரத்த பொருள்கள், ஹார்மோன்கள். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதான் செரிமானம். கோடிட்ட இரத்தை நிரப்புக. ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது தான் உறுப்பு மண்டலம் ஆகும். மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டத்தின் பெயர் மண்டை ஓடு. மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டை ஓடு. மனித உடலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்கும் முறை என்று பெயர். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு தோல் தான் ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரு பொருள் டச் ஆகுதுன்னா தோலில் அது குளிர்ச்சியாக இருக்கா, சூடாக இருக்கா, கூர்மையாக இருக்கா, இல்லை தட்டையாக இருக்கா, பெருசா சிறுசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையும் பார்த்திங்கன்னா ஒரு 90% பார்த்திங்கன்னா தோலே நமக்கு அந்த உணர்வுகளை பார்த்திங்கன்னா நமக்கு கடத்திடுது. நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருளுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர். சரியா தவறா? இரத்த எலும்புகளில் உருவாகின்றது. ரத்தம் பார்த்திங்கன்னா எலும்புகள் உருவாத எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது. அதனால் இது தவறு. இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. கழிவு நீக்க மண்டலம் தான் வெளியேற்றுது. அப்போ இதுவும் தவறு. உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை எனப்படும். இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய்கள் என்று பெயர். தவறு. தந்துகிகள் என்று பெயர். மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்தே நரம்பு மண்டலம் ஆகும். இதுவும் தவறு. காது, ஒலி, எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது. உதர விதானம், தட்டையான தசை. இதயம், இதய தசை. நுரையீரல்கள், நுண்காற்றுப்பைகள். 300 மில்லியன் நுண்காற்றுப்பைகள், கிட்டத்தட்ட 30 கோடி. கீழுள்ளவற்றை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வாய், தொண்டை, உணவு குழல். வாய், தொண்டை, உணவு குழல். அப்புறம் இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிறுநீரகம், சிறுநீர் நாளம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் புறவெளி. ஒப்புமை தருக. தமனிகள் இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை. அப்போ சிரைகள் தான் இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருபவை. நுரையீரல் சுவாச மண்டலம், இதயம் இரத்த ஓட்ட மண்டலம். நொதிகள் செரிமான சுரப்பிகள். அப்போ நாளமில்லா சுரப்பிகளுக்கு ஹார்மோன்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6th இருக்க செகண்ட் டேர்முக்கான குரூப் 4 சிலபஸ் படி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து தேர்ட் டேர்ம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம தமிழையும் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரளவு படிச்சிருக்கோம். நமக்கு மார்க் ரொம்ப கம்மியாகிறதே ஒன்று மேக்ஸில், இன்னொன்று இந்த சயின்ஸு, அப்புறம் பாலிட்டியில். முக்கியமாக சயின்ஸு பார்த்திங்கன்னா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோவா படிக்கிறது கிடையாது. அதுவும் என்ன மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி லிட்ரேச்சர் படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா நீங்கள் போன தடவை எடுத்த மார்க்கை விட இதில் இன்னும் அதிகமாக எடுக்கலாம். கற்றலை விட கேட்டலை நன்று. நன்றி.